கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே துருகமும் நீர் கேடகம் நீர் இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர் துருகமும் நீர் கேடகம் நீர் இரட்சண்ய கொம்பும்
மேலான தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா, எங்கள் துணையான தெய்வம் நீர். ஓ ஹalleluya, ஹalleluya. இந்த மாலை வேளையில கூட உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் டாடி. ஓ ஹalleluya, உங்க நாம மாத்திரமே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் உம்முடைய துதியை சொல்லி வருவதே எங்களுடைய ஸ்லாக்கியம். மேலானவர் நீர். ஓ ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நாமம் மேலானது, எங்களுடைய புகலிடம் நீராய் இருக்கிறீர். ஓ ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே
நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் செம்மைப்படுத்துங்க. இது உமக்கு சித்தமா என்பதை அறிந்து உணர்ந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் அதிலே செயல்பட எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் சமூகம் உங்கள் வார்த்தையில தான் ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான ஒரு காரியம் எங்களுக்கு பிறக்கும். அந்த தெளிவு எப்பொழுதுமே எங்கள் சிந்தையில், எங்கள் இருதயத்திலே, எங்கள் ஆவியிலே ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் அனல் கொண்டு இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் நாட்கள் என்னதென்று ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் நாட்களை எண்ணி பார்த்து செயல்படக்கூடிய நாட்களுக்குள்ளா எங்களை நீங்கள் நடத்துங்க. வார்த்தை அதிகமாக ஆண்டவரே அப்பா அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம் இல்லை, அது எங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் அபியாசப்படுத்துகிறோமா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்கள் வழிகளை சீர்படுத்த எங்களுக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை நீங்கள் தாங்கப்பா. ஞானமுள்ள இருதயத்தை நீங்கள் தாங்கப்பா. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி என்று உங்கள் வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய சமூகத்தில் மாத்திரம்தான், உங்கள் வார்த்தையில மாத்திரம்தான் அது எங்களுக்கு கிட்டும் ஆண்டவர். இந்த மாலை வேளையில கூட உங்களுடைய வார்த்தையே எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நாங்கள் நம்பி உங்கள் சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட உங்கள் வார்த்தையின் மூலமாய் ஒரு வெளிச்சத்தை எங்கள் ஆவியில, எங்கள் ஆத்மால, எங்கள் சரீரத்துல நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க ஏற்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. எல்லா வெற்றிடங்கள், எல்லா இருள், எல்லா அறியாமையின் இருள்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி ஆண்டவரே அப்பா ஞானமுள்ள ஒரு இருதயத்தை, ஞானமுள்ள ஒரு ஆவியை எங்களுக்கு இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நீர் தந்தரல போகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக எங்களை நாங்களே உங்களுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுடைய வார்த்தைக்கு பாத்திரவான்களாக எங்க ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்த வேண்டுமாறு உங்க கரங்களை மீண்டும் ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். 9, 10 இந்த 2 அதிகாரத்தை நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நான் போன வாரமே சொன்னேன். ஏனென்றால் 9வது அதிகாரத்தில் ஏன் சில யூதர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுகிறார்கள், 10வது அதிகாரத்தில் ஏன் அனைவரும் அந்த ரட்சிப்பை இழந்தார்கள், இதற்கான காரணம் அந்த அத்தியாயத்தில் 10வது அதிகாரத்தில் படிக்கிறோம். யூதர்கள், இஸ்ரவேலர்கள், வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, யூதர் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவே. அப்போ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால எல்லாரும் கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கருத முடியாது. போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆலயம் செல்வோர், பைபிள் வச்சுருப்பாங்க, சிலுவை டாலர் போட்டிருக்கிறனால அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பொருள் கூற முடியாது. ஆனால் எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அர்த்தம் கொள்ள முடியும். எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்தவர்களே, ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. இப்போது இங்கே 10வது அதிகாரத்தில் அநேக யூதர்கள், அவர்களுக்கு தான் முதலாவது சுவிசேஷம் சொல்லப்பட்டது. பெந்தெகோஸ்தைக்கு பிறகு, உயிர்த்தெழுந்தது பிறகு அவர்களுக்கு தான் பெந்தெகோஸ்தை நாள்லேயும் முதல்ல பிரசங்கம் பண்ணப்பட்டது அவர்களுக்கு தான். ஆனால் அவர்கள் தான் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது தங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அது ஏன்றதை பார்க்குறோம். அதுதான் ரட்சிப்படையாத கிறிஸ்தவர்கள் அப்படின்றதில் நான் பார்க்குறோம். போன வாரம் 3 காரியங்களை பார்த்தோம். அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான 3 காரணங்களை கடந்த வாரம் 7 காரணங்களை சொன்னேன். அதில் 3 போன வாரம் பார்த்தோம். முதலாவது அறிவற்ற வைராக்கியம், இக்னோரன்ஸில், அறிவற்ற வைராக்கியம். அவர்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அறிவில்லாத ஒரு வைராக்கியமாக இருந்தது. ஆண்டவர் மேலே பக்தி என்று சொல்கிறது, ஆனென்றால் அந்த பக்தியை தவறாக காண்பிக்கிறது. அதே போல் சுயநீதியினாலே ரட்சிப்படைய பிரயாசப்பட்டார்கள், சுயநீதியினாலே ரட்சிப்படைய முயற்சி செய்தார்கள். சுயநீதியினால் யார் ரட்சிப்படைய முடியாது, இதுவே அவர் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது. 3வது அவங்களுக்கு அநேக சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் சட்ட திட்டங்களும் இருக்குது. ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ், லாஸ் இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த சடங்காச்சாரங்களுக்கு, பாரம்பரியங்களுக்கு, பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
தேவனுடைய ரட்சிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. ஸோ இதெல்லாம் அவருடைய ரட்சிப்புக்கு தடையாக இருந்தது. இன்றைக்கி நான்காவதாக உயிர்த்தெழுதலை விசுவாசியாமை, நோ பிலீஃப் இன் ரிசரக்ஷன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 6 to 9 வரையிலான வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 6 to 9 வரையான வசனங்கள். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்படைய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இப்போ இவங்க பிரச்சனை என்னன்னா, உயிர்த்தெழுதலின் விசுவாசியாதமை. ரட்சிப்பு எதை விசுவாசிப்பதுனா, உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதனால். கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான ஒரு காரியம். இதை தான் மோசே சொன்னதை இங்கே பவுல் கோட் பண்ணுறாரு பாருங்க. 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரத்தில் 11 to 14 வரைக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் உள்ளதல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அதாவது இந்த ரட்சிப்புக்கான காரியம் ரொம்ப தூரத்தில் இல்லை, வானத்திலையும் இல்லை, கடல்லையும் இல்லை, அதுவும் வாயில சமீபத்தில் இருக்குது அப்படின்னு மோசே சொன்னதை இங்கே பவுல் கோட் பண்ணி சொல்கிறார். அதாவது 6 விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது எப்படின்னா, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? அதாவது இயேசு கிறிஸ்துவினால் தான் ரட்சிப்பு. அப்போ இந்த கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டி இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே நீ செய்யலை, அதுவும் நீ செய்யலை. சரி, இந்த கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுதல், இந்த உயிர்த்தெழுதலில் பாதாளத்திலிருந்து அவர் ஏறி வர பண்ணதுக்கு நீ ஏதாவது செஞ்சியானா அதுவும் இல்லை. அப்போது நீ ஒன்றும் செய்யலை. அப்போ எங்கே இருக்குங்க ரட்சிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப பக்கத்தில் இருக்குப்பா, வாயில் இருக்குது, சமீபமாக இருக்குது, இருதயத்தில் இருக்குது. அப்போ நீ என்ன சொல்லணும்னா, இயேசு உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கணும், அவ்வளோதான். இப்போ ரட்சிப்படைய நீ அப்படியே உருண்டு போகணும். நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, ரட்சிப்படைகிறதுக்கு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, இயேசு ஏற்றுக்குன்னா ரட்சிப்பா, ஆமாம் அப்படின்னா அது நம்ப மாட்டுறாங்க. அது அவங்களுக்கு பெரிய காரியங்களை சொல்லணும், 7 மலையை கடக்கணும், அப்படியே தவம் இருக்கணும். ஒரு சாமியார் அப்படியே 17 வருஷமாக அப்படியே இருந்த ஒத்த காலை தூக்கிட்டே நின்னாராம் மலையில். அப்போது ஒரு ஊழியக்காரர் போய் பார்த்து, என்னங்க இப்படி நிற்கிறீங்க, எதுக்காக? நான் முக்தி அடைவதற்காக இருக்கிறேன். முக்தி அடைஞ்சிட்டிங்களா? அடைவேன்னு நான் நம்புகிறேன். சரி, எவ்வளோ நாளாக நிற்கிறீங்க? ஒரு 17 வருஷமாக நிற்கிறேன். அதாவது ஏன் இப்படி தான் போகணுமா? ஆமாம், கடுமையான பயிற்சினால், கடுமையான வருத்தத்தினால், வருத்தி கொள்வதனால முக்தி அடைய முடியும். ஏன்னா முக்தி என்பது மேலான ஒரு காரியம், அது லேஸில் அடைய முடியாது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் ரட்சிப்பு இயேசுவின் உயிர்த்தெழுதலில் அடங்கியிருக்கு, அது விசுவாசிக்கிறதுல அடங்கியிருக்கு. 9ஆம் வசனம் தான் வாசிக்கிறோம்ல,
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலும் உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன். பாதாளம் அப்படின்னும் போது மரித்தவர்களின் சாம்ராஜ்யம். அந்த இடத்துல போய் யார் இயேசுவை உயிரோடு கொண்டு வந்தா? நீ கொண்டு வந்தியா? ரட்சிப்படைவதற்கு உன் தவம் கொண்டு வந்துச்சா? உன்னுடைய ஏதோ எந்த ஒரு கிரியை சுயநீதி ஏதாவது கொண்டு வந்துச்சான்னா ஒன்றும் கொண்டு வரல. அப்போது ஒரு ரட்சிப்பு என்பது காஸ்ட்லி, விலையேற பெற்றது. அதை பெறதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னும் போது என்னடா அது அப்போ காஸ்ட்லியா? அது நமக்கே என்ன ஆகிடும்? சந்தேகம் வந்துடும். இது ரொம்ப காஸ்ட்லிங்க, எங்கேயுமே கிடைக்காதுங்க, ரொம்ப பெஸ்ட்டுங்க, அது இதுங்க. அப்படியா? அப்போ எவ்வளோங்க? அப்போ காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கேன்னா, இல்லை அது ஃப்ரீ அப்படின்னா, ஏங்க ஏமாத்துறான் அப்படின்ட்டுவான். ரொம்ப கிடைக்க அரிதான ஒரு காரியம், விலையேற பெற்ற காரியம், அது இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிடைக்க போகிற ஒரு காரியம் அப்படின்னா அது ஏற்க மறுக்கிறது மனித மனம், சுய புத்தி ஏற்க மறுக்கிறது. இந்த பாரம்பரியமாக வந்த யூதர்களும் இவங்களும் என்ன சொல்கிறாங்க? இவங்களும் பக்தி முயற்சினால தான் அது அடைய முடியும். பிரமாணங்கள், சடங்காச்சாரம், பாரம்பரியங்கள், வழிமுறைகள் அதெல்லாம் தான் நம்ம அடைய முடியுன்றதுனால இவங்களும் அதை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்து ஏறி வர பண்ணினவன் யார்? கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? யார் ஏறல, அவரே இறங்கி வந்துட்டார். யார் பாதாள கிறிஸ்துவ மரித்தோர்லேருந்து பிதாவாகிய தேவனே எழுப்பி விட்டார். ஆமென். இப்போ கிறிஸ்தவத்தின் அடித்தள சத்தியம் எங்கே இருக்குன்னா உயிர்த்தெழுதலில் இருக்குது. இன்றைக்கி இயேசு பிறக்கலை அப்படின்றது யாருமே சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் இயேசு பிறந்தார் என்பதை உலகமே பகிரங்கமாக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்கு. இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பிறப்பை விட அவருடைய மரணம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மரணத்துக்கு உலகம் அதை அனுசரிக்குது. அது பரிதாபமாகவும், அது இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாகவும் அது கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறாங்க. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமானது உயிர்த்தெழுதல். அதுக்கு ஒரு அனுசரணையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்த நாள் லீவு ஆயிடுச்சு. அது மட்டும் ஒரு மற்ற நாளாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், லீவ் கூட விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதலில் தான் கிறிஸ்தவத்தின் அடித்தளம், அஸ்திபாரம் அடங்கி இருக்குது. இயேசுவின் பிறப்பை சிறப்பாக கொண்டாடுவதை விட, மரணத்தை சிறப்பாக அனுசரிப்பதை விட, உயிர்த்தெழுதல் தான் பிரம்மாண்டமாக அனுசரிக்கணும், கோலாகலமாக அனுசரிக்கணும். ஆனால் அதில் தான் நம்ம கிறிஸ்தவங்களும் பாரம்பரியங்களும் வழி தவறி போய்விட்டார்கள். ரோமர் 1:5 வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, பாவத்தின்படி மாம்சத்தின் தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ உயிர்த்தெழுதல் தான் அவரை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்கு போதுமான பலமான ஆதாரமாக இருக்கு. ரோமர் 4:24-25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்போ கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்புகிறதை விசுவாசிக்கிறது, அப்போ உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது ரட்சிப்புக்கு நேராய் நம்ம நடத்துகிறது. ஆமென். அதே போல் 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் 8:32, 33, 34 வசனங்களை வாசிங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இவர். அப்போ கிறிஸ்துவின் நீதியை நம்ம பெறணும் அப்படின்னா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும். அந்த நீதியாகிய ஈவை பெற்றவர்கள் தான் ரட்சிப்பு. ஆமென். ஏன்னா இந்த 8ஆம் வசனம் பாருங்கள். இந்த ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயில் இருதயத்தில் இருக்கிற இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசி. ஆமென். நீதி உண்டாகணும்னா இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். நீதி என்பது, கவனிங்க, இது நம்முடைய சுயமுயற்சினால் வர்ற காரியமே அல்ல, சுயமுயற்சினால் கிடைக்கிற காரியமே அல்ல. நீதி என்பது, தேவனுடைய நீதி என்பது எந்த கிரியையினாலும் வரப்போகிறதில்ல. அது தேவனுடைய ஜனங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அடுத்து நமக்குன்னு சொந்த நீதியும் கிடையாது, தேவனே அதை தருகிறார். நம்மால் இந்த நீதியை சம்பாதிக்கவும் முடியாது. அப்போது தேவனுடைய நீதி இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுல தான் அடங்கியிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது ரட்சிப்புக்கு அத்தியாவசியமானது. ஆனால் இன்றைக்கி யூதர்கள் அன்றைக்கி ஏற்றுக்கொள்கிறதில் மறுத்து விட்டார்கள், அல்லது அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. பேதுருவின் தன்னுடைய பிரசங்கத்தில், எல்லா சுவிசேஷ பிரசங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதை அழகாக இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அன்றியும் சகோதரரே, சுவிசேஷம் என்னென்னா இதுதான், சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் அப்படின்றவங்க தயவுசெய்து இந்த வசனத்தை நல்லா படித்து அதுக்கப்புறமா சுவிசேஷம் சொல்லணும். இன்றைக்கி சுவிசேஷன்ற பேரில் அவங்க ஏதோ சொல்கிறாங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் ரொம்ப வறுமையில் இருந்தேன், என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து இன்றைக்கி நிறைய ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் சைக்கிள் இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி காரில் நான் போகிறேன், அன்றைக்கி இது மாதிரி உலக பிரமாரம் கூட நல்லா சொல்கிறான். ஹோட்டல் வச்சுருந்தேன், தெருவில் ஹோட்டலில் நான் பாத்திரம் கழுவினேன், இப்போ நான் பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறேன், அப்போ அவன் தெய்வம் ஆசீர்வச்சுன்னு சொல்லி சாட்சி சொல்லுவானே, அது சுவிசேஷம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், சுவிசேஷன்ற பேரில் உங்கள் சாட்சியை, உங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மையை, பொருளாதார ஆசீர்வாதமோ சுகமோ அதுவல்ல ரட்சிப்பு. அப்போ சுவிசேஷன்றது இந்த 15ஆவது அதிகாரம் 1-4 வரையில் வசனங்கள் இருக்குது. அன்றைய சகோதரரை, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பவுல் சொல்கிறார், நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை உங்களுக்கு மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன், நானும் உங்களுக்கு மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே, மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். சொன்னபடியே நீங்க விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லைன்னா உங்க விசுவாசம் வீணா இருக்கும். என்ன சொன்னாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும், நான் அனுபவித்ததும் உங்க கையில நான் ஒப்புவித்ததும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்ததும் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்தார். இது அழகா ஆழமா அழுத்தம் திருத்தமா சொல்லணும். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அடுத்தது அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அப்போ இயேசுவானவர் பிதாவான வாக்கியங்களின்படி பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா தான் அங்கே ரட்சிப்பு இதுவல்ல. இயேசு வந்தாருங்க, நல்லா இருந்தாருங்கன்னு அவருடைய சிலுவை மரணம் பாடுகளை குறித்து சொல்லாமல் போயிட்டீங்கன்னா, சிலுவை மரணம் அது காரியங்களை நீங்கள் சுவிசேஷத்தில் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் சரியான சுவிசேஷமே சொல்லலை. இயேசு பாவங்களுக்காக மரித்தார். ஏனென்றால் இந்த உலகத்தில்
வேறு யாருமே மரிக்க செய்ய முடியாது. அது எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, என் கடவுள் என்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சான்னு எத்தனையோ கடவுள் சொல்கிறாங்க. அவன் அந்த மாதிரி நல்லா வந்திருக்கிறான். இன்னும் கேட்டிங்கன்னா கோயில்களுக்கு அதிகமாக காணிக்கை எந்த கோயிலுக்கு வருதுன்னா கிறிஸ்தவ கோயிலுக்கு வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருளாதாரத்தை வச்சு அவங்க ரட்சிப்பை நம்ம ஒரு நாள் எடை போடவே முடியாது, தப்பு அது. இப்போ பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பது அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கணும். அதுதான் 3 காரியங்கள். ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு உன் வாயினால் அறிக்கையிட்டு அவர் மரித்தோர்லேருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக. அதை நீங்கள் சொல்லியணும், இயேசு மெய்யாகவே மரித்தார். ஏன்னா நீங்கள் உயிர்த்தெழுதலை சொல்லாத வரைக்கும் நீங்கள் நல்லவங்க எல்லாருக்கும். இயேசு உயிர்த்தெழுதலை சொல்லிட்டீங்கன்னா, சொல்ல போகிறீங்கன்னா, அப்போ தான் வரும் வினையே, பிரச்சனையே அப்போ தான் வரும். இதுதான் அப்போது முதல் நூற்றாண்டில் சபையில் பேதுரு ஒவ்வொரு சமயங்களிலும் பிரசங்கிக்கும் வரும்போதெல்லாம் இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். முதல் பெந்தைக்கோஸ்தே நாளில் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது 2வது அதிகாரம் 23-24, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் பார்க்குறாங்க, யூதர்கள் எல்லாரும் அங்கே கூடி வந்திருக்காங்க. யூதர்களுக்கு தான் இதை சொல்கிறார் பேதுரு, கூடி வந்திருக்கிறார். அப்படி இருந்தும் பிரசங்கத்தில் நடுவில் இருக்கிற காரியம், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார், அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. 36வது வசனத்துல, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கணும். ஆமென். ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர், என்னை ஆண்டு நடத்துகிறவர். ஆமென். அப்படின்னா இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அவர் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவன்றதை மறைமுகமாக சொல்கிறீங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். 40-41, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லிட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு சப்பான் எழும்பி நடக்கிறான். நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அவனை சுற்றி பார்க்கும்போது அப்போது பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தில் ஒரு வாக்கியங்கள் 14-15, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு, கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று, அதாவது பரபாச விடுதலை பண்ண வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார். இதை திரும்ப 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 சொல்லணும். ஏன்னா இங்கே தான் விசுவாசிக்கணும். இயேசுவை நம்புகிறாங்க, இயேசு எனக்கு சுகம் தருவாருங்க, இயேசு எனக்கு விடுதலை தருவாருங்க நம்புகிறாங்க, இயேசு எனக்கு எல்லாம் பண்ணுவார் நம்புகிறாங்க. நம்புகிற கரெக்டு. அவர் உனக்கு பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்புகிறாயா? அவர் இப்போது உயிரோடு இருக்கிற, அது தெரியலையேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உயிர்த்தெழுதலின் அதை குறித்தே அவர்கள் அதிகமாக சாட்சி கொண்டு 4வது அதிகாரத்தில் அவர்களை தண்டித்து அனுப்பி விட்டார்கள். அவங்க தங்களை சேர்ந்தவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, அதாவது இனி இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டு பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க. இவங்க ஜெபம் பண்ணிட்ட பிறகு இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமென். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய்
சாட்சி கொடுத்தார்கள். ஏன்னா இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதுதான் முதல் நூற்றாண்டில் பிரம்மாண்டமான பேச்சு. ஏன்னா இயேசுவை கல்லறையில் வைத்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி ஊர் ஊராக பரவும் போது இந்த வேதபாரகர் காசு கொடுத்து இராணுவத்தில் இருக்கிற போர் வீரர்களுக்கு காசு கொடுத்து இயேசு உயிர்த்தெழல நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், ஒருத்தவங்க வந்து களவாக எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது 15வது வசனம். என்ன சொல்ல வரேன், இப்படி சொல்லும்படி முதல் நூற்றாண்டுலேருந்தே இருக்கும்போது இப்போ இவங்க வந்து இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், இயேசுவை தேவன் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினார்னா இவங்களுடைய நம்பிக்கை அல்லது இந்த வேத பாரகர் பரிசேயர் இந்த கூட்டத்தாருடைய எல்லா நம்பிக்கையும் தரமட்டமாக்கப்படுது, அடிக்கப்படுகிறது. அதனால் இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படின்றத இன்னும் மறைக்கிறதுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க. அன்றைக்கு எப்படி பிசாசு போராடணும், இன்றைக்கி கடைசி காலத்துலேயும் அது இன்னும் அதிகமாக போராடிட்டு இருக்கான். இயேசு உயிரோடு கூட இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய பைபிள் காலேஜ் நிறைய இதுலேயும் இதை நம்புகிறாங்க. பைபிள் காலேஜிலே இப்படி சில பைபிள் காலேஜில் போதிக்கிறார்கள். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பேதுருவின் தொடர்ந்த பிரசங்கத்தில் 5வது அதிகாரம் 29 வாசிச்சிங்கன்னா, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சிறைச்சாலையில் வச்சாங்க. சிறைச்சாலையிலேருந்து விடுதலையாகி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா, இந்த இயேசுவை குறித்து பேசக்கூடாது, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகள் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லி பேதுரு சொல்கிறாரு. அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29 31. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆமென். தேவன் அவரை உயர்த்தினார். மாத்திரமல்ல 10வது அதிகாரம் கொர்நேலியு வீட்லேயும் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 39 43 வரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 39 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். புறஜாதிகளுக்கு சொல்லும் போது பின்ன நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புறஜாதிகளுக்கு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுவிசேஷம் சொல்லணும்ல பாஸ்டர், அவங்களுக்கு ஏசு மாதிரி தவித்தன்றான்லாம் எப்படி பாஸ்டர், இவங்க புறஜாதிகளுக்கு கொர்நேலியு வீட்டுக்கு தான் போய் பேதுரு சொல்லும் போது 3ஆம் நாளில் தேவன் அவர் எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாக எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இந்த இயேசுவை பிரசங்கிக்கவும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, எவரை? உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசி. இனி ஆட்டுக்குட்டியை தூக்கின்னு வந்த இயேசுவை விசுவாசிக்க சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன், நிறைய பேர் அந்த ஆட்டுக்குட்டி அந்த படம் தான் வச்சுருப்பாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தோ மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்குகிற அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி நாம் அழைப்பு கட்டளை பெற்றிருக்கிறோம். அதை பிரசங்கிக்கும்படி விசுவாசிக்கிற எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று, அவருடைய நாமத்தினால், எந்த நாமத்தினால்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. தீர்க்கதரிசிகளால் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். முன்னமே சாட்சி கொடுக்கப்பட்டது. ஆக அப்போஸ்தலர்களுடைய சுவிசேஷத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி மீண்டும் மீண்டும் யூதர்களுக்கு ஒரு புறஜாதிகளுக்கும் சொல்லப்பட்டதை பார்க்குறோம்.
அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசிக்கலை அப்படின்னா ரட்சிப்பை அடைய முடியாது. நீங்கள் ஆலயம் செல்வோர் அநேகர் உயிர்த்தெழுதலை மனப்பூர்வமாக விசுவாசிப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இயேசுவை சரித்திர பாத்திரமாக, சிலுவையில் மரித்த சரித்திர பாத்திரமாக உலகம் ஒத்துக்கொள்ளும். ஆனால் உயிர்த்தெழுதலை நம்புறதே இல்லை. நீங்கள் பாரம்பரிய சபைகளும் இந்த பிரச்சனை அந்த முதல் நூற்றாண்டுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் நல்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். அது வரைக்கும் நல்லா தான் மார்ச் மாடை கூப்பிட்டு பவுல வந்து பேசுப்பா, நீ இன்னமும் சொன்ன இது எங்கள் காதுகள் கேட்க புது புது காரியங்கள்லாம் ஏதோ சொல்கிற, ஏதோ நீ என்ன பேசுகிறேன்னு கேட்கலாம் அப்படின்னும் போது கேட்டாங்க. ஆனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது தப்பு தப்பாக பேசுகிறான் படா இகழ ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அங்கதான் ஆணி வேற ஆடுது. இயேசு உயிரோடு இருக்கிற உயிர்த்தெழுதல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 23ஆவது அதிகாரத்தில் பவுல் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். 6லேருந்து 8 வரைக்கும். அங்கே ஒரு கூட்டம் சதுசேயர் இருக்கு. பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று அறிந்து ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். சங்கத்தில் சத்தமிட்டு சொன்னார் பவுல். அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம், கூட்டம் இரண்டாக பிரிந்தது. ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலை அதாவது இந்த பரிசேயரும் சதுசேயரும் கூட்டமாக சேர்ந்து பவுலை கைது செஞ்சு பவுலுக்கு மரண தண்டனையோ எந்த ஒரு தண்டனை கொடுக்கணும்னு பிரயாசப்படுறாங்க. இவங்களுக்கு வெவ்வேறு கொள்கை இருக்குது. ஆனால் பவுல் இதை நல்லா அறிஞ்சவராக உயிர்த்தெழுதலின் சப்ஜெக்டை தூக்கி முன்னாடி போடுவோம், இவங்க முட்டிக்குவானுங்க. என்ன சொல்ல வர, உயிர்த்தெழுதலுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதில் தான் பிசாசு கை வைக்கிறான் தெரியும். இதை நம்பிட்டானா இயேசுவை கடவுள் நம்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசு பிறக்கலைன்னு யாருமே மறுக்க முடியாது. இயேசு நிறைய பேர் கேட்டு பாருங்க, பைபிள் நம்மளோட நல்லா படிச்சிருப்போம். ஆனால் என்ன சொல்லுவோம், இயேசு நல்ல மனிதர், இயேசு நல்ல தீர்க்கதரிசி, இயேசு நல்ல சொற்பொழிவு ஆற்றுகிறார் இயேசு. ஆனால் இயேசு கர்த்தர் ஆண்டவர்னு ஒத்துக்க மாட்டான். உயிர்த்தெழுந்ததை நான் பார்க்கல. இயேசு பிறந்ததற்கு சாட்சி இருக்குது, மரித்ததற்கு சாட்சி இருக்குது, உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சியே இல்லையே. இயேசு பிறக்கும்போது அங்கே தேவதூதன் தோன்றி உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் நற்செய்தின்னு சொன்னால் மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக போய் பார்த்தாங்க. பிறந்தாருன்னு இருக்குது, சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறார். மரித்ததுக்கு ஆதாரம் இருக்குது, அத்தாட்சி இருக்குது, கவர்மெண்ட் ரோம அரசாங்கத்தின் முத்திரை இருக்குது, எல்லாம் இருக்குது. உயிர்த்தெழும்போது காலையில் உயிர்த்தெழுந்துட்டார் கல்லறை வெடிக்க. அங்கே இருந்த மகதலேனா மரியாள் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பார்த்து அங்கே காட்சி கொடுத்தது. எதற்கு சொல்கிறேன், இதனால் இதுக்கு உயிர்த்தெழுதலுக்கு என்னத்தை சாட்சி வைக்கிறது? ரோம போர் வீரர்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி இருந்தால் மறைச்சாதான் அவங்களால வாழ்க்கை நடத்த முடியும், கவர்மெண்ட்டை நடத்த முடியும். வேத பாரக பரிசேயர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதை மறைச்சாதான் இதை அப்படியே அழிச்செல்லாம் நினச்சி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. இன்றைக்கி சொல்கிறேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. ஆமென். இன்றைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம கொண்டாடுகிறோம். ஸோ அதில் தான் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் அஸ்திபாரமே அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்தில் 1லேருந்து 4 வரைக்கும் சுவிசேஷத்தின் காரியங்களை பார்த்தோம். 11லேருந்து 17 வரைக்கும் திரும்ப வாசிப்போம் அதே அதிகாரத்தை. கொரிந்து சபையில் சொல்லப்பட்ட தேவ செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
அப்போது 500 பேருக்கு அதிகமானவர்கள் தரிசனமானார், கேபாவுக்கு தரிசனமான, எங்களுக்கு தரிசனமான, ஒவ்வொருத்தருக்கும் தரிசனமானான்னு சொல்கிறாரு. இப்போது நானாகிலும் அவர்களாகிலும், அதாவது பேதுரு அந்த அப்போஸ்தலர் கூட்டமாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். என்னென்ன? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்திருந்தார் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்களும் அதையே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து கிறிஸ்து ஏன்னா இந்த கொரிந்து சபையில் பிரச்சனை என்னென்னா, மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு பிரச்சனை இருந்தது. செத்தவங்களுக்காக ஞானஸ்தானம் பெறுறது அப்படின்ற அவங்க காரியம் இருந்தது. அதை விளக்குவதற்காக திரும்பவும் அவங்கக்கிட்ட இந்த பேசுகிறார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி இவன் நம்ப மாட்டான், ஆனால் மரித்தோருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறான். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னோம். அவர் எழுப்பினார் என்று தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. ஆமாம், தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். ஆமென். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு நாம் இங்கே இல்லவே இல்லை, நாம் பாவத்திலே செத்துருப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் சபை இவ்வளவாய் பெருகி இருக்காது. எந்த ஒரு இயக்கத்தின் தலைவர் மரித்த பிறகு அது பல சுக்குநூறாக உடைஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறமா அது இல்லாமல். ஆனால் கிறிஸ்தவத்தை கடவுள் தேவன் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதனால் இன்றைக்கும் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே தான் இருக்குது. இதை ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. இதை ஆழமாக விசுவாசிப்போம், சுவிசேஷமாக இதை அறிவிப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எழாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்தில் 33வது வசனம், இப்படி எழவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த இடத்துலலாம் போய் உட்காந்து நிற்காதீங்க, மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத பேச்சு நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். பாவம் செய்யாமல் நீதிக்காக விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். உங்களுக்கு வெட்கமுண்டாக இப்படி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ரட்சிக்கப்படாததற்கு உயிர்த்தெழுதல் விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்வாங்க. திருப்பி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையில் இருந்ததுனால சொல்கிறேன், அடுத்த தவகாலன்னு ஒன்று வரும். அப்படியே தாடி வச்சுன்னு சோகமாக இருப்பான். என்னென்ன ஒருவரை எனக்கு நல்ல பசி எடுத்துச்சு, பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கும். அப்போது பசிக்குது, சோறு பண்ண ஏசு செத்த நாளில் உனக்கு பசிக்குதாக்கும். அப்போது ஏசு செத்து திருப்பி உயிரோட வரலையா? ஈஸ்டர் கொண்டாடுவாங்க. ஒன்று ஈஸ்டர் கொண்டாடாதீங்க, ஏசு செத்துட்டாருன்னு அப்படியே ஞாபகமாகவே துக்க நிவர்த்தி கூட்டம் 16ஆம் நாள் கூட வருஷம் ஒரு அனுசரணை பண்ணுங்க. உயிர் தெழுந்த அருண்வாங்க இப்படியும் சொல்லுவாங்க. அப்படியும் அப்போது அது உயிர் தெழுதலை ஆழமாக அவங்க நம்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அது அவங்க ரட்சிப்புக்கு என்னவாக இருக்குன்னா தடையாக இருக்குது. அடுத்தது 5வதாக 10வது அதிகாரம் 8லேருந்து 10 மீண்டும் வாசிப்போம். ஏன்னா அது 10:8 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
ஆமென். 10வது வசனம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணப்பட வேண்டும்? வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஆமென். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக இருக்கிறது, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. 9வது கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, வாயினாலே அறிக்கையிட்டு. 10வது வசனத்தில் வாயினாலே அறிக்கை பண்ணி, அறிக்கை பண்ண ரட்சிப்புண்டாக வாயினாலே. அப்போது 5வது காரியம், அறிக்கை பண்ண தவறுதல் அல்லது இதயமற்ற அறிக்கை. கன்ஃபெஷன் நாட் மேட் ஃப்ரம் தி ஹார்ட், இதயத்திலிருந்து சொல்லாத அறிக்கை. இதயத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கமே அறிக்கையின் மார்க்கம். அது கிளிப்பில் போல சொன்னதையே சொல்லியும் இருதயம் எங்கே இருக்கும்? தூரமாக இருக்கும். அவரை இயேசு ஆண்டவர் என அறிக்கை செய்வது தேவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்ம ரட்சிப்பதற்குரிய தகுதி ஏற்படுத்தும் செயல் அல்ல. இந்த ரட்சிப்பு உண்டாக அறிக்கை செய்யப்படணும்னு சொல்கிறாங்களே, இயேசுவே என் ஆண்டவர் அப்படின்னு வாயை திறந்து அறிக்கை சொல்கிறாங்களே, அது ரட்சிப்பு உண்டாக அறிக்கை சொல்கிறதுக்கான செயல் அல்ல. அது மாத்திரமல்ல, மனிதர் ரட்சிக்கப்படுவதற்காக விசுவாசத்துடன் சேர்த்து கொள்ளப்பட்ட ஏதோ ஒரு காரிய செயலும் அல்ல. ரட்சிக்கப்படுறதுக்காக இது இப்படி சொல்லணும் போலுக்கு அப்படின்றதில்ல. அது விசுவாசமானது உண்மையானது என்பதற்கான அத்தாட்சி. நீங்கள் விசுவாசிப்பதை உண்மையாக விசுவாசிக்கிறீங்க என்பதற்கான அத்தாட்சியாக தான் அதை அறிக்கை செய்கிறோம். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால், இருதயத்தில் நான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதை வாயினால் அறிக்கையிடுகிறேன். வாயினால் அறிக்கையிடும்போது அவர் ரட்சிக்கப்படுகிறார் என்பதல்ல, அவர் இருதயத்தில் விசுவாசித்ததை வாயினால், ரட்சிக்கப்பட்டதை வாயினால் அறிக்கையிடுகிறார். சரியா? அப்போது எல்லாருமே வாய் திறந்து சொல்லிட்டா ரட்சிக்கப்பட்டுருவாங்களே? இல்லை 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 இல்லை, இருதயம் இல்லாத அறிக்கைகள் நிறைய இருக்குது. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சிலர்லாம் எங்கள் உதட்டினால் என்னிடத்தில் சேர்றாங்க, இருதயமோ தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு மரித்தார் வெந்தார் நீ சொல்கிற, ஆனால் எவ்வளோ தூரம் விசுவாசிச்ச அப்படின்றத பார்க்கும்போது அங்கே இல்லை. அப்போது இருதயம் இல்லாத அறிக்கை அது ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அப்படின்றத ஆக்சுவலாக இந்த மாதிரி பெந்தகோஸ்தே மற்ற இந்த சபையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவ்வளோலாம் சொல்கிறதில்ல. அதானா பட் அது விசுவாச பிரமாணன்றதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறோன்னு சொல்கிறோங்க. ஆனால் பெயர் கிறிஸ்துவ சபைகளில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அப்படின்னு ஒரு ஜபமே இருக்கும். விசுவாச பிரமாணம் அறிக்கையிடுவார்கள். அதாவது நாங்கள் ஒரே மனம் திரும்புதலுக்கென்ற ஒரே ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புதலுக்கென்ற ஒரே ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. ஒரே ஞானஸ்தானம் தான், அது மனம் திரும்புதலுக்கு. அப்போ குழந்தைக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது குழந்தை, அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். அறிக்கை என்ன சொல்கிறது? ஒரே ஞானஸ்தானத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோன்னுவாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்னுவாங்க. அங்கே யாராவது ஒருத்தன் மேடையில் ஏறி பரிசுத்த ஆவியான குறித்து பேசினா அவன் பெந்தகோஸ்தக்காரன்டுவாங்க. விசுவாச பிரமாணம்னு ஒரு பெரிய ஜபம் இருக்குது. மனிதனை புனிதனாய் மாற்றிடவே புனிதராம் இயேசு மனிதரானார்னுவாங்க. மனிதனை புனிதனாய் மாற்றிடவே புனிதராம் இயேசு மனிதரானார். அப்போ புனிதராம் இயேசு மனிதரானார் எதற்காக? மனிதனை புனிதர். அப்போ நீ புனிதனா அப்படின்னா இல்லை இல்லை நான் இன்னும் செயின்ட் ஆகலைன்னோ. இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒப்புவிச்சாங்க, அப்படி சொல்லுன்னு சொல்ல சொன்னாங்க. அந்த கிளாஸில் போய் படினாங்க, சொல்லு பரமண்டலங்களை நாங்களாம் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரிலாம் இப்படி நம்ம அடிச்சு சூப்பர் ஸ்பீடில் அடிச்சு தள்ளுவோம். 10 முறை சொல்லணும், உருட்டணும். அப்போ சொல்லும் போதெல்லாம் இருதயம் இருந்ததானா? இல்லை, அறிக்கை மட்டும் இருந்தது, இருதயம் இல்லாத அறிக்கை. அப்போ என்ன அறிக்கை பண்ணுகிறோம் என்பதை இருதயத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டுருவோம்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த அறிக்கை அப்படின்றது இருதயத்திலிருந்து வரணும். அது மாத்திரமில்லை, ஆலயத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவ மார்க்கமே அறிக்கையின் மார்க்கம். ரட்சிக்கப்பட்டது எப்படி? இப்படி இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்து, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்தோம். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு என் உள்ளத்தில் வாரும் என்று அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் அறிக்கை பண்ணுறோம். எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நீ ஆமேன் எஸ் கடைசி வரைக்கும் தான் பின்பற்றணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்க. அப்புறமா ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் என்ன வருது? கல்யாணம் வருது. கல்யாணம் வரும்போது என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கல்யாணம். அப்போது வாய்த்தான்னு சொல்ல வைக்கிறான். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உனக்கே உண்மை உள்ள கணவனாக இருப்பேன் என தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்கள் முறையில் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். அதான் என்ன சொல்கிறோம், முதலெல்லாம் வாக்கு வாங்கி தள்ளுறோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. மூஞ்சப்பார், வார்த்தை என்கிட்டேருந்து கேளு, முகத்தை பாரு, கண்ணை பார்த்து அவங்ககிட்ட சொல்கிற மெதுவாக சொல்லு, அர்த்தம் புரிஞ்சு சொல்லு. அப்போ இருதயத்தின் ஆழத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். அது அறிக்கையின் மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அறிக்கையின் மார்க்கம். அது இருதயத்திலேருந்து சொல்லணும். சங்கீத புஸ்தகம் 96 3-5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஆமென். கர்த்தரோ வானங்களை. அப்போ புறஜாதிகளுக்கும் அவருடைய மகிமை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். நீ இவர் தான் கர்த்தர் அப்படின்னா கவனிங்க, ஆலயத்துக்குள்ள அவரை போற்ற வேண்டும், ஆலயத்துக்கு வெளியில் அவரை பறைசாற்ற வேண்டும். இரண்டும் உண்மை. நீங்கள் அவரை விசுவாசிச்சா கண்டிப்பாக அவரை பற்றி சொல்வீங்க, அவர் ஆண்டவர் என்று கண்டிப்பாக சொல்வீங்க. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லக்கூடிய தருணங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவர் விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அரசாங்க சலுகைக்காக பேரை மாற்றிக்கிறது, அரசாங்க சலுகைகளுக்காக மற்ற காரியங்களுக்காக உங்களை மூடி மறைச்சிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை இன்னொரு விதத்தில் மறுதளிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அவர் ஆண்டவர் என்றால் அப்படியே தான் அறிக்கையிடணும். புறஜாதிகளுக்கும் நம்ம சொல்லணும். ஆமென். 8வது வசனம் 9-10. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஆமா, அவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அறிக்கை எழுதணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி புறஜாதிகள் மத்தியில் இயேசுவை பற்றி சொல்ல அறிக்கையிடாத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற அவங்களுடைய விசுவாசத்தை கண்டிப்பாக சந்தேகப்படுங்கள். ஏன்னா அவங்க உண்மையாக இயேசு தான் ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்தாங்கன்னா வெட்கப்படாமல் மற்றவர்களுக்கு முன்னாடி சொல்வார்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷருக்கு முன்னாடி வெக்கப்படாம இந்த இயேசுவை அறிக்கையிட வெக்கப்பட்டீங்கன்னா பிதாவும் அறிக்கையிட வெக்கப்படுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிக்கையிடாத விசுவாசம் குறைபாடு உள்ளது. விசுவாசம் இல்லாத அறிக்கை பயனற்றது. அறிக்கையிடாத விசுவாசம் குறைபாடு உள்ளது.
அதில் குறை இருக்குது, அறிக்கை இல்லை. விசுவாசிக்கிறேன்றீங்க ஆனால் அறிக்கையிட மாட்டீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது. அறிக்கையிடுறேன் ஆனால் விசுவாசிக்கலை அப்படின்னா அது வீணானது. சும்மா அறிக்கை விட்டுட்டு இருந்தாலும் அது இருதயத்திலேருந்து வரல. விசுவாசம் எங்கே விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசத்தை குறித்து ஒரு வருடமாக கற்றுக்கொண்டோம். ஆக நீங்கள் அப்படி செய்யும்போது அவரை 11ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11. அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 12, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கையிடுகிறார்களோ அது யாவருக்கும் வித்தியாசம் இல்லாம அந்த ரட்சிப்பு கிரியை செய்கிறது. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:32 சொல்லப்பட்டதை இங்க பவுல் கோடிட்டு காட்டுறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமம், அந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமம் யோவேலில் சொல்லப்பட்டது யெகோவாவே. இங்கே கர்த்தராகிய இயேசுவின் அங்கே சொல்லப்பட்டது யெகோவா, இங்கே இயேசுவை சொல்கிறான். அப்போது தேவனையே ஆராதிக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை ஆராதிக்கிறது தேவனே ஆராதிக்கிறது தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த அறிக்கையிடாத விசுவாசம் ஆபத்தானது. அதனால் அர்த்தமற்ற இதயமற்ற அறிக்கை ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. அடுத்தது 6:7 ரோமர் 10ஆவது அதிகாரம் 16 ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. ஆமென். சுவிசேஷத்திற்கு எல்லாரும் என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆமென், சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆமென். கர்த்தருக்கு. அப்போ விசுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. ரட்சிப்புண்டாக விசுவாசிக்கப்படணும், அறிக்கையிடணும்னு சொன்னோம். அறிக்கையிடும்போது புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறோம். சுவிசேஷம் சொல்கிறதுனா அவங்க அதை கேட்டால் தான் என்ன பண்ணுவான்? அவன் விசுவாசிப்பான். விசுவாசித்தா தான் தொழுது கொள்வான். தொழுது கொண்டாதான் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு அவன் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்றதுக்கு அவன் கேட்கணும். கேட்கறதுக்கு அவன் சொல்லணும். சொல்கிறதுக்கு அவனை அனுப்பணும். அப்படி சுவிசேஷகனுடைய பாதங்கள் எப்படி இருக்கான்? 15ஆம் வசனம், சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். சுவிசேஷ அறிவிக்கிற பாதங்கள் ஒருவேளை உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா நடந்து அந்த பாதங்களில் வெடிப்பு வந்திருக்கும், பாதங்களில் கரடு மரடு இருக்கும், பாதங்கள் செழிப்பாக இருந்திருக்கும், எதுவாக இருந்திருக்கும். ஆனால் பரலோகம் அதை அழகான பாதங்களாக பார்க்கறது. ஆமென். பரலோகம் அதை அழகான பாதங்களாக பார்க்குது. சுவிசேஷம் எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் சொல்லுகிறான். ஆமென். விசுவாசம் இங்கே பவுல் இஸ்ரவேல் கிறிஸ்துவை நிராகரித்தது மற்றும் தேவன் அவர்களை நிராகரித்தது அவருடைய தவறு என்பதை தெளிவாக காண்பிக்கிறார். அதாவது இதுக்கு தலைப்பு என்னன்னு சொல்லணும்? 6வது, விசுவாசியாத தலைவர்கள், மத தலைவர்கள், மற்ற மார்க்க தலைவர்கள், அவங்களால அவங்களுடைய போதனைகள், அவங்க அந்த கிறிஸ்தவ சபையில் அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். அப்போது இது அவங்க தேவன் அவர்களை நிராகரித்தது அவர்களுடைய மிகப்பெரிய பாவம் என்பதை சொல்லி காட்டுகிறார். விசுவாசம் கேட்பதனால வரும். சில தலைவர்கள், வேத அறிஞர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்றாங்க. எல்லாமே நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறது இல்லை, தேவனையும் விசுவாசிக்கிறது இல்லை, சில அற்புதங்களை நம்புறதே இல்லை. ஒரு பைபிள் காலேஜில் இப்படிலாம் பிரசங்கிக்கிறாங்களாம். என்னென்னா, செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கவே இல்லை. ஏன்னா எப்படி இருந்ததுன்னா, தண்ணி கணுக்கால் அளவு தான் இருந்துச்சான், அதனால தான் கடந்து போயிட்டாங்களாம்.
இது ஒரு பிரசங்கிக்க அது கேட்ட ஜனங்களாம் அப்படியே இருக்க, அதில் ஒருத்தர் அல்லேலியான்ட்டார். மற்றவங்களுக்குலாம் கோவம், அவன் தப்பு தப்பாக பேசுகிறான், நீ அல்லேலியா சொல்கிற, உனக்கு கொஞ்சமாவது இருக்கானா? இல்லை அந்த கணுக்கால் அளவு தண்ணியில் பார்வோனின் சேனையை கவிழ்த்தாரு. அது எவ்வளோ பெரிய அற்புதம்! நீ சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கினா கூட, இந்த கணுக்கால் அளவு தண்ணியில் பார்வோனின் சேனை முழுவதும் கவிழ்க்கப்பட்டதே, அல்லேலியான்னு. என்ன சொல்ல வரேன், எப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இறையியல். நீ நல்ல வேளை பைபிள் காலேஜ் போகாமல் இருந்ததுக்காக. நிறைய பேர் பைபிள் காலேஜ் போய் கெட்டு போயிட்டாங்க. சோத்திரம். அதனால் இப்படி விசுவாசியாத தலைவர்கள் அவங்களுடைய கொள்கைகள் அதை காரியங்களை பேசுகிறாங்க. அதை பவுல் எச்சரித்து சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:29-30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போ சிலருடைய உள்ளங்கள் அந்த தலைவர்களால ஈர்க்கப்படுகிறது. அவர்களால் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. மாறுபாடானவைகளை போஷிப்பார்கள். நவீன கொள்கை பிரசங்கிகளை அடிப்படை சத்தியங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. அடிப்படை உபதேசங்கள் இருக்குல்ல, அதில் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகிடவே கூடாது. மனம் திரும்புதல் இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான், ஒரே ஒரு தேவன் தான். நான் ஆரம்பத்திலே பேசின சபையின் காரியங்களில் அதெல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்க. சபையின் போதனைகள் பேசியிருக்கேன், அடிப்படை உபதேசங்கள் என்கிற சத்தியத்தில் பேசியிருக்கேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப அதுலேருந்து வழி விலகி போகிற காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நவீன கொள்கை என்று இன்னைக்கு பல கள்ள உபதேசங்கள்லாம் வந்திருக்கு. அவங்களால ஒரு கூட்ட ஜனங்களே வேற சீஷர்களுடைய மனசை கூட கெடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ ஆகவே இந்த தலைவர்களால் அவர்கள் ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்க. பேதுரு அது கண்டிக்கிறார். 2 பேதுரு 2:1-2. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத கள்ள போதகர்கள் வெளியில இருக்க மாட்டாங்க, உங்களுக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்போ கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுவார்கள். அப்போது டாக்டர் மேடையிலேருந்து பைபிள் எடுத்து பேசுகிறவங்க எல்லாருமே நல்ல போதகர்கள் என்றோ நல்ல காரியங்கள் சொல்கிறாங்க என்று நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அதனால் இதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க சொல்கிறத தான் அதை நம்புறதுக்கும் அவங்க சபையில் இருக்கிற கூட்டங்கள் அவங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. அதனால் இது குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அடிப்படை உபதேசங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை அவங்களுடைய நம்பிக்கையை வேதத்திற்கு விரோதமாக இருக்கிறதுக்கு குறித்து நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஆமென். வேதம் இதை புரியாத போதும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையில் பிரசங்கிக்கு ஒரே தகுதி என்ன தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்டவன். யோவானை குறித்து சொல்லும்போது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் யோவான். பிரசங்கிக்க தேவையான பட்டம் என்னன்னு கேட்டால் பிடிஹெச் அதுவும் இல்லை, தேவனால் அனுப்பப்பட்டவன், அவ்வளோதான். தேவனது வார்த்தையின்றி விசுவாசத்தை உருவாக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் கடைசி நாளில் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், விசுவாச கப்பல் சேதமாகும், விசுவாசத்துக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் வரும்னு முதலே எச்சரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவங்க ரட்சிக்கப்படாததுக்கு விசுவாசியாத தலைவர்களும் இருக்கிறார்கள். கடைசியாக 7வதாக 21 20-21. அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னும் போது
அப்போது விசுவாசியாதவர்கள் கேள்விப்பட்டதை விசுவாசி, அப்போ இவங்களுக்கு சொல்லப்படலையானா சொல்லப்பட்டு இவர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க, யூதர்கள் நிராகரிச்சிட்டாங்க. இவங்க நிராகரித்ததுக்கு 20 ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமாகினேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறார். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனை அறியாத ஜனங்களுக்கு அறியப்படவும் தேவனை அறிந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு பெற்ற இஸ்ரவேல ஜனங்களுக்கு ரட்சிப்பும் இல்லை. காரணம் கீழ்ப்படியாததும் இருதய கடினமும், கீழ்ப்படியாமையும் இருதய கடினமும் இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் ஸ்டபன் ஹார்ட், கீழ்ப்படியாமையும் இருதய கடினமும். நாள்தோறும் எதிர்த்து பேசுகிறாங்க. என்னை கேளாதவர்களாலே, என்னை தேடாதவர்களாலே, என்னை விசாரித்து அறியாதவர்களாலே நான் அறியப்பட்டேன். வசனம், இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். புத்தியீனமான ஜனங்களாலே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கோபம் ஊட்டுவேன். என்னை அறியாத ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். அதாவது தேவனை அறிவதற்கு வாய்ப்பு குறைந்த ஜனங்கள் புறஜாதியார், தேவனை அறிவதற்கு வாய்ப்பு நிறைந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இது இவங்க என்ன பண்ணலை, கீழ்ப்படியாமையினாலும் எதிர்த்து மொரட்டாட்டம் பண்ணுறதுனாலும் இருதயத்தை கடினமாக்கினதுனாலையும் தேவனை அறியாத ஜனங்களை கொண்டே அவங்களுக்கு கோபம் போட்டு வரான். ஏனென்றா நீ என்ன பண்ணுற, மதிக்கட்ட செயலை நீ எனக்கு செய்கிற, மதிக்கப்படாத செயலை நீ எனக்கு செய்கிற. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தேவனை அறியாத ஜனங்களாலே, புத்தீனமான ஜனங்களாலே உனக்கு எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டுறேன். அவங்க கீழே கர்த்தர் சில நேரங்களில் ஒப்பு கொடுத்துருவார். இவங்க கீழ்ப்படியாமல் இருதய கடினமத்தும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்திங்கன்னா அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். அவங்க இவங்களை நடத்தும் போது இன்னும் ஆண்டவரேன்னு புலம்புவாங்க. என்ன சொல்ல வரேன், இவங்க இருதய கடினமும் கீழ்ப்படியாமல் ரட்சிக்கப்படுறதுக்குன்னு இன்னொரு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சுத்தரும். கிறிஸ்தவர்கள் காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் தான் நிறைய அற்புதங்கள் நடக்குது. அற்புதம் அடையாளம் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவங்க குடியிருக்கிற இடத்துலையே இருக்காது. சில ஏரியா இருக்குது சென்னையில் நிறைய. சில பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு சமீபத்தில் ஒரு பிரதர் வீடு புதுசாக மாறி இருக்கிறோம், வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்டு போனால் அப்போ அது ஐநாவரத்தில் தான் இருக்குது. அங்கே போய் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். அப்போது இங்கேயே 4-5 சர்ச் இருக்குன்னாரு. அதுவே சின்ன சின்ன சர்ச்சு, சின்ன சந்து, 4-5 சர்ச் இருக்கு. ஆமாம், இங்கே ஒரு சத்தம் கேட்குது, அங்கே இந்த வீட்டில் சத்தம் கேட்குது, அந்த வீட்டில் சத்தம் கேட்குது, அந்த வீட்டில் கேட்குது. ஒரு சின்ன தெருங்க, அதில் 4-5 சர்ச் இருக்கான், ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் தான். அப்போ உங்களுக்கு அங்கே ஊழியமே கிடையாது. உப்பு ஒரே இடத்துல தங்கி இருந்தால் என்ன ஆகிடும், ஒரு சாப்பாட்டில் உப்பு மட்டும் நிறையா இருந்ததுன்னா என்ன ஆகும், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பு அதிகமான பண்டமும் குப்பையிலே. ஸோ என்ன சொல்ல வரேன், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் தான் அற்புத அடையாளங்கள் இன்னும் அதிகமாக நடக்கும். ஏன்னா ஈஸியாக விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயேசுவே அப்படி தான் செஞ்சார். மார்க் 6:5-6 வாசிச்சிங்கன்னா, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே. ஏனென்றால் அந்த நாசரேத்தூருக்கு வந்தார், கப்பர்நகூமில் நல்ல அற்புதம் செஞ்சார். அந்த நாசரேத்தூரில் வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவர் தச்சன் மகன் அல்லவா, இவருடைய மகன் அல்லவா, அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டாங்க. அதுதான் ஏசு சொன்ன, தீர்க்கதரிசி சொந்த ஊரில் கனம் இல்லை. அதே போல் சொந்தமானதில் வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்க்கதரிசி ஒரு வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறு அற்புதம் செய்ய
செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். சொந்த ஜனம் அவிசுவாசத்தை குறித்து விசுவாசிக்கல. ரொம்ப கஷ்டம், இருதய கடினம். நான் பார்த்து வாழ்ந்தவன் தான், நீ என்ன சொல்லி நான் கேட்கணுமா? அதனால் கிறிஸ்தவ பாரம்பரிய பின்னணியத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுன்றது எளிமையானதில்லை. அதுவும் புறஜாதியிலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு வந்து சொன்னீங்க, ஏய் நீ வந்து எனக்கு சொல்கிறிய, நீ உனக்கு எப்போ தெரியும்? 1 வருஷமா 2 வருஷம் தெரியும். நாங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்க தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புது கட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் எங்கள் கூட அலையன்ஸ் வைக்கணும். நாங்கள் 20 வருஷம் சீனியர், நாங்கள் 30 வருஷம், அவங்க தான் எங்கள் கூட வைக்கணும்னு. ஆனால் அவனுக்கு தான் ஆட்கள் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரியான வைராக்கியம் இங்கேயும் அப்படியே இருக்கும். இருதய கடினமும் கீழ்ப்படியாமையும் அது உருப்படாமல் இருக்கிறதுக்கான செயல். எபிரேயர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் கீழ்ப்படியாதனால அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கல. 11ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோ. ஆமென். ஸோ யூதர்கள் ரட்சிப்பை இழந்ததுக்கான 7 காரணங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அறிவற்ற வைராக்கியம், சுயநீதி மாத்திரமல்ல, அவர்கள் தொழுது கொள்றதில் சடங்காச்சாரம், பாரம்பரியம் இவற்றின் மேலே ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருந்து ரட்சிப்புக்கு தள்ளிவிட்டார்கள். 4வதாக உயிர்த்தெழுதலை விசுவாசியாமை. 5வதாக அறிக்கை பண்ண தவறுதல், இதயமற்ற அறிக்கை, கன்ஃபெஷன் நாட் மேட் ஃப்ரம் தி ஹார்ட், இதயத்திலிருந்து வராத அறிக்கை இருந்தது. 6வது விசுவாசியாத தலைவர்கள் போதனை, அல்லது விசுவாசிய தலைவர்கள் இல்லை, விசுவாசியாத தலைவர்கள் இருந்தார்கள், அதனால் அவர்கள் ரட்சிப்புக்கு அது தடையாக இருந்தது. 7வதாக கீழ்ப்படியாமையும் இருதய கடினமும் அவர்கள் விசுவாசத்துக்கு எதிராக இருந்ததால், ரட்சிப்படைவதற்கு எதிராக இருந்ததால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதனால தான் பவுல் அந்த 10வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்கிறாரு. முதல் வசனம், சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆமென் என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும். ஆமாம், அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி போயிடக்கூடாது. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமென். தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பம் இப்படியே இருக்கட்டும். பெயர் கிறிஸ்தவர்களை ஒரு குறைவாக பார்க்காம அவங்க ரட்சிப்படையணும். அவங்க சபையிலையும் அவங்களையும் ஆவியின் நிறைவை பெற்று அடிப்படை உபதேசங்கள் கேட்டாற்போல் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு, அல்லது கிறிஸ்துவுக்கு முதலாவது இடத்தை கொடுத்து கர்த்தருக்கு மகிமையாக அவங்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதை நம்முடைய இருதயத்தின் விருப்பமும் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாக இருக்கட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, நீர் எங்களை கிருபையாக ரட்சித்ததற்காக நன்றி. இந்த ரட்சிப்பை பெற ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் கிருபையினாலே இலவசமாக அந்த நீதியை ஆண்டவரே எங்களுக்காக நீ தந்தீர். அதை கிறிஸ்து இயேசுவின் மரித்ததிலும் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிப்பதில் நீ வைத்திருந்து இலவசமாய் அந்த நீதியை பெற்றோம். வாயினாலே அறிக்கையிட்டப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி காண்பித்து ஆண்டவரே எங்களை சத்தியத்தில் நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படியே பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வச்சு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமாய் தேவனே உம்மை நோக்கி நாங்கள் செய்கிற பிரார்த்தனையாக இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. அவர் ரட்சிப்புக்காக நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தி செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா கடின இருதயங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பொய்யான கள்ளத்தனமான காரியங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ற இருதயத்தின் மனப்பூர்வமாய்
சொல்லப்படுகிற அறிக்கையை ஆண்டவரே கிளிப்புல போல சொல்லிட்டே போறதல்ல, இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுவதை இருதயத்தில் உணர அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுதலை ஆழமாய் விசுவாசிக்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். சடங்காச்சாரங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு, பாரம்பரியங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு, அதை விட ரட்சிப்பு முக்கியம் என்பதற்கு இடம் கொடுக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். சுயநீதியினால் ரட்சிப்பை பெற முடியாது என்பதை அவர்கள் மனக்கண்களை திறந்தருளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வீண் வைராக்கியத்திற்கு இடம் கொடாமல், அறிவற்ற ஆண்டவரே வைராக்கியத்துக்கு இடம் கொடாமல், ஆண்டவரே அதற்கு அதில் இடம் கொடுத்து போதனால் ரட்சிக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய இருதயத்தை புரிந்தவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்.